திருப்பூர் அருகே சாக்கடை கால்வாயில் விழுந்து 1.5 வயது குழந்தை பலியான சம்பவத்திற்கு சாக்கடை கால்வாய்கள் முறையாக கட்டப்படாததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடரும் உயிரிழப்புகளை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தனலட்சுமி நகர் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை ஸ்ரீதர் சாக்கடையில் பிணமாக கிடந்தான். முறையாக கட்டப்படாத சாக்கடை கால்வாயில் தவறி விழுந்ததில் பலியான அந்த பச்சிளம் பிஞ்சின் மரணம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மாநகராட்சியின் அலட்சியமே குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என கூறி இரவு முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தனலட்சுமி பகுதி மக்கள். இந்த பாதாள சாக்கடையால குழந்தைங்க தினம் ஒரு வீட்டில் விழுந்துட்டே இருக்குதுங்க. நாங்களும் எத்தனையோ முறை போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டோம். எதுக்குமே எல்லாமே அன்னன்னைக்கு இங்கே பாருங்க, இன்னைக்கு எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போக்கு தேவைக்கு தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினமும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை செத்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? மக்களின் போராட்டத்திற்கு பிறகு விழித்துக் கொண்ட மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பி சுத்தம் செய்யும் பணியை தொடங்கினர். மேலும் குழந்தை விழுந்த சாக்கடையையும் தூர்வார தொடங்கினர். அதிகாரிகளின் இந்த செயல் வெறும் கண்துடைப்பு என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். முறையான திட்டமிடல் இல்லாமல் பெயரளவில் மட்டுமே சாக்கடை கால்வாய்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல பகுதிகளில் சாக்கடை நீர் தேங்கியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 10 நாளைக்கு ஒரு தடவை தான் நல்ல தண்ணியே வருது. அதுவும் வந்தாலும் சுத்தமான தண்ணி வர்றது கிடையாது. புழு பூச்சி கலந்து சாக்கடை தண்ணி கலந்துதான் வருது. சாக்கடையை கிளீன் பண்றது கிடையாது. மெயினா சாக்கடை கிளீன் பண்றது இல்ல. பகல்லயே பாத்தீங்கன்னா கொசு தொல்லை அதிகமா இருக்கு. சோ பகல்ல வர கொசுக்களால டெங்கு காய்ச்சலால குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. திருப்பூர் மாநகராட்சியின் பல வார்டுகளிலும் மாநகராட்சியின் செயல்பாடு இதேபோல் திருப்தி அளிக்காத நிலையிலேயே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை பிரச்சனையால் கடந்த 6 மாதங்களில் 6க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சலால் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதாகவும் கூறியுள்ளனர். மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். உண்ணாவிரதம் இருந்தாச்சு, ஊரை விட்டு காலி பண்றேன்னு சொல்லியாச்சு. ஆனா இது எந்த ஒரு நடவடிக்கையும் எதுவுமே மாவட்ட நிர்வாகம் சரி மாநகராட்சி நிர்வாகம் சரி எதையுமே கண்டுக்கிறல. எங்களை ஒரு மக்களாவே இவங்க மதிக்கல. இவங்க எதையுமே செய்யாத விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் இன்னைக்கு மட்டும் நடக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு நாய் செத்து இருக்கு, பல தடவை பல குழந்தைங்க விழுந்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் காப்பாத்தி எடுத்திருக்கு. ஸ்ரீதர் போன்ற மழலையர்களின் மரணம் இனியும் அரங்கேறாமல் மாநகராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் என்பதே திருப்பூர் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கதிர்வேல், நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.